தமிழ்நாடு ஃபுல்லாக பரபரப்பாக பேசப்படுற ஒரே விஷயம் எஸ்ஐஆர். எஸ்ஐஆர்னா என்ன? இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8 தடவை வாக்காளர் பட்டியலை திருத்தம் பண்ணியிருக்காங்க. இப்போ 9வது தடவையாக திருத்தம் பண்ண போகிறாங்க. ஒரு இந்திய குடிமகனா நான் இதுக்கு என்னுடைய முழு ஆதரவை கொடுக்குறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் எதிர்க்கட்சிகள் இவ்வளோ பிரச்சனை பண்ணணும் இதுக்கு? பார்ப்போமா? இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? இன்டென்சிவ் ரிவிஷன், சம்மரி ரிவிஷன், பார்சியல் எக்ஸசைஸ். இந்த எஸ்ஐஆருங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் பீகார் எலெக்ஷனில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பீகார் தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த எஸ்ஐஆருங்கிறதுல கிட்டத்தட்ட 65 லட்சம் ஓட்டர்ஸை ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எதிர்க்கட்சிகள் எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அவங்களுடைய ஓட்டை கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர்த்துக்கு திரும்ப ஓட்டுரிமையை கொடுத்துருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் அதில் ஒரு 10% 4 லட்சம் பேர்த்துடைய ஓட்டுரிமை போகுதுன்னு வைங்க. அந்த ஓட்டில் நம்ம அம்மாவோட ஓட்டு இருந்துச்சுன்னா, நம்ம அப்பாவோட ஓட்டு, ஏன் நம்ம தாத்தா பாட்டி ஓட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? இந்த மண்ணிலே வாழ்ந்த இந்த மண்ணின் மைந்தர்கள் நாம நம்முடைய ஓட்டுரிமையை இன்று இழந்து நாளைக்கு நம்ம குடியுரிமையை இழக்க நேரிட்டாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை.